கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தை கூறிக்கொள்கிறேன். நாம் கடந்த சில மாதங்களாக பிதாவின் சித்தம் என்ற தலைப்பின் கீழ் வேதாகம காரியங்களை கற்று வருகிறோம். இதில் தற்போது நாம் தியானிக்க இருக்கும் காரியம் பிதாவின் சித்தம். இந்த பிதாவின் சித்தம், அதாவது கடவுளின் சித்தம் என்று நம் வாழ்க்கையில் என்ன என்பதை தெரிந்து கொள்ள நாம் அதிகமாக முயற்சி எடுத்திருப்போம். பாருங்கள், நானும் கூட தான் என்னுடைய வாலிப வயதிலே கர்த்தர் என்னை குறித்தான சித்தம் என்ன வைத்திருக்கிறார் என்று அநேக ஜெப கூட்டங்களுக்கு சென்று பிதாவின் சித்தத்தை, அதாவது கர்த்தரின் சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக அநேக ஜெப கூட்டங்களிலே நான் பங்கு பெற்று வந்திருக்கிறேன். அதற்காகவே தேவன் என் காரியத்தை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் நான் வேதாகம கல்லூரியிலே படித்திருக்கிறேன். ஆனால் இந்த பிதாவின் சித்தத்தை நாம் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள அதிகமாக முயற்சி எடுத்திருப்போம். கர்த்தரின் ஊழியக்காரரிடம் சென்று அதற்காக ஜெபித்தும் கூட இருப்போம். பிதாவின் சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன, என் வாழ்க்கையில் சரியா, இது செய்யலாமா என்பதை குறித்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நான் அநேக தெய்வ ஊழியர்கள் கடிதம் கூட எழுதியிருக்கிறேன். என் வாழ்க்கை இப்படி நடக்கிறதே, இது கடவுளின் சித்தம் என்ன என்பதை குறித்து என்னுடைய வாலிப நாட்களிலே, அதாவது வேதாகமத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாடு இல்லாததுனாலே, அதில் உள்ள காரியங்களை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வெளிப்பாடு இல்லாதனாலே அநேக ஊழியக்காரர்களிடம் கடிதங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முயற்சித்திருப்போம். ஆனால் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து அவற்றை தெரிந்து கொள்ள நாம் முயற்சித்திருக்கவே மாட்டோம். என்னையும் சேர்த்துதான் சொல்கிறேன். தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து அவர் என்ன நினைக்கிறார், அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள நம்மில் அநேகருக்கு நேரமே இருப்பதில்லை. ஆனால் இந்த பகுதியிலே அவற்றை நாம் சிறிதாக தெரிந்து கொள்ள நாம் முயற்சி எடுப்போம் என்றுதான் நான் இங்கே உங்களிடம் இது குறித்தான காரியங்களை நான் தியானிக்கிறதுக்காக இங்கே நாம் வந்திருக்கிறோம். பாருங்கள், இந்த பிதாவின் சித்தம் என்ன என்பதை வேதாகமம் அழகாக சொல்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். பாருங்கள், இந்த பிதாவின் சித்தம் என்ன என்று பார்த்தால் நம்மை குறித்து மட்டுமல்ல, எல்லா மனிதர்களும் அவரை குறித்து, அதாவது ரட்சிப்பு அடைய வேண்டும் என்றும் மேலும் சத்தியத்தை அறிய வேண்டும். பாருங்கள், இந்த சத்தியம் என்பது ஒன்று இருக்கிறது. அதை குறித்ததான அறிவு இருந்து விட்டாலே போதும், ஜனங்கள் பாவத்தை நோக்கி போக மாட்டார்கள், பாவத்திற்கான காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள். அப்போது ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு அவசியமோ அதே போல சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதும் மிக மிக அவசியம். இந்த ரட்சிப்பு எப்படி வாங்க வேண்டும், இந்த சத்தியம் எப்படிப்பட்டது என்பதை நாம் பின்வரும் நாட்களில் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. பாருங்கள், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டேன். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்றும் நான் பிதாவை சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்றும் சொல்லிவிட்டேன். ஆனால் இவை ஏன் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும்? அதாவது ஒரு குடும்பத்திலே தாய் தகப்பன் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இந்த தகப்பன் சேர்த்து வைக்கிற எல்லா சொத்துக்களும் பிள்ளைகளுக்குத்தான். அதே போல் ஒரு தந்தை மருத்துவராக இருந்தால் பிள்ளையும் மருத்துவராகத்தான் இருப்பார். அதே போல் ஒரு தந்தை அரசியல்வாதியாக இருந்தால் பிள்ளையும் அரசியல்வாதியாகவோ அமைச்சராகவோ இப்படி இருப்பார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஊழியக்காரர்களே தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய இடத்திற்குத்தான் வர வைப்பதிலே மிக மிக தீவிரமாக தேவ சித்தம் இருக்கிறதா என்பதை கூட அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பாருங்கள், தகப்பன் ஊழியக்காரனாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் படிக்கிற நாட்களிலும் கூட அவர்களுக்கு தேவன் அவர்களுடைய இடைப்பட்டாரா என்பது கூட அறியாமல் அவர்களை பாருங்கள், ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்து விட்டேன், தேவன் பேசிவிட்டார் என்று சொல்லி தங்களுடைய ஸ்தானத்துக்கு அடுத்தபடியாக தங்களுடைய மகனை இருப்பதற்காக அவர்கள் விரும்பி தங்களுடைய பொறுப்புகளை மகனிடம் கொடுத்து விடுவார்கள். இது எல்லா இடத்திலும் அநேக காரியங்கள் இப்படித்தான் வாரிசாகத்தான் நடக்கிறது. தொழிலும் சரி, இது அடுத்த குடும்பத்திலும் சரி, அல்லது அரசியலும் சரி, எல்லாவற்றையும் ஊழிய காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கிறது. ஆனால் வேதாகமம் சில காரியங்களை வன்மையாகவும் மென்மையாகவும் கண்டிக்கிறது. என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், பாருங்கள், தகப்பன் செய்கின்ற பாவத்துக்கான தண்டனை தகப்பனைத்தான் சாரும். மகன் செய்கின்ற பாவத்துக்கான தண்டனை மகனையத்தான் செய்யும். அவனவன் செய்கிற பாவத்துக்கான தண்டனையை அவனவன் தான் அனுபவிக்க வேண்டும் என்பதை இங்கே அழகாக சுட்டி காட்டுகிறது. பாருங்கள், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4 முதல் 32 வரை
உள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிக அழகாக சொல்கிறது. பாருங்கள், அதில் நான் 4ஆம் வசனத்தை படிக்கிறேன். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையதே. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பார்த்தீங்களாங்க, பிதா இங்கே சொல்லப்படுகிற காரியம் பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இங்கே சொல்கிறதான காரியத்தை தான் நான் இங்கே படித்துக் கொள்ளிருக்கிறேன். வேதாகமத்தில் இருக்கிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எப்படி சொல்கிறது? எல்லா ஆத்மாவும் யாருக்கா? என்னுடையது. அதனால்தான் எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்று அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அப்போ தகப்பன் மட்டும், ஒரு குடும்பத்தில் தலைவன் மட்டும் எனக்கு இருந்தால் போதும், பிள்ளைகள் எக்கேடு கெட்டு போகட்டும் என்று நினைப்பதில்லை. எல்லா மனுஷர்களும் தன்னை நோக்கி தன்னையே சேர்ந்திருக்க வேண்டும். எல்லா மனுஷருக்கும் தான் இருக்கிறேன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தராகிய தேவன் அங்கே விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். பாருங்கள், அதை தொடர்ந்து வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். 5ஆம் வசனம் எப்படி சொல்கிறது? ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூராஸ்திரியோடு சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ளே வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தீங்கன்னா, தகப்பன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று, ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் இங்கே சொல்கிறார். பாருங்க, இது ஏதோ இஸ்ரவேல், அது பழைய ஏற்பாட்டு காலம் இஸ்ரவேல் மக்களுக்கு தான் சொல்லப்பட்டது என்று கிடையாது. இது நாம் அனைவரும் கிறிஸ்துவை எப்போது நாம் ஏற்றுக்கொண்டோமோ அப்போவே நாம் கிறிஸ்தவர்கள் தான். இதில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று ஒன்றுமில்லை. பழைய ஏற்பாட்டின் நிறைவேறல் தான் புதிய ஏற்பாடு. பாருங்கள், இதில் உள்ள காரியங்கள் எல்லாம் சாதாரணமாக ஒரு மனிதன் தன்னுடைய நல் நடக்கை, அதாவது ஒழுக்கம், தன்னுடைய உண்மையான குணம், இவற்றை குறிப்பதாகத்தான் இங்கே காட்டப்பட்டுள்ளது. இது ஏதோ பெரிய ஒரு காரியம் என்று ஒன்றுமே இல்லை. இதில் நன்றாக படித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். பாருங்கள், மனுஷன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று தான், ஏழைகளுக்கு இறங்க வேண்டும் என்று தான் அங்கு சொல்லப்பட்டிருக்க ஒழிய இதில் நாம் எல்லோரும் செய்ய முடியாத எந்த ஒரு காரியத்தையும் இங்கே சொல்லப்படவே இல்லை என்பதை நீங்கள் மீண்டுமாக இந்த பகுதியை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்திலே இன்னொரு காரியமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு மகன் இருந்தால், பாருங்கள், ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் ரத்தம் சிந்துகிறவனும் மேற்சொல்லிய கடமைகளின்படி நடவாமல் இவைகளில் ஒன்றுக்குப்பானதை செய்கிறவனாய் இருந்தும் மலைகள் மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி சிறுமியும் எளிமையுமானவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாய் இருந்து அடமானத்தை திரும்ப கொடாமல் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவருப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே, அவன் சாகவே சாவான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும். பார்த்தீங்களாங்க, தகப்பன், நம்ம சொல்கிறோம் தகப்பனுடைய பாவம் பிள்ளைக்குன்னு, அப்படி இல்லைங்க. வேதாகமம் தெளிவாய் சொல்கிறது, தகப்பனுடைய பாவம் தகப்பனுக்கு தான், மகனுடைய பாவம் மகன் தான். தகப்பன் உத்தமனாக இருந்து மகன் பொல்லாதவனாக இருந்தால் அந்த தகப்பனுடைய நீதி நிமித்தம் அந்த மகனுக்கு மன்னிக்கப்படுமா என்றால் இல்லை. அப்போது பிள்ளை செய்த பாவத்துக்கான தண்டனை பிள்ளைக்குத்தான் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, அது மட்டுமல்ல, பின்னும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து, பாருங்க, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அவன் தன்னுடைய அப்பாவுடைய அப்பா, தாத்தாவை போல அவன் நீதிமானாய் இருந்தால், பாருங்க, அப்படிப்பட்டவனாய் இருந்தால் அவன் என்ன செய்வானாம்? அவன் சாகாமல், தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கம் அவன் மேல் தான் இருக்கும். பாருங்கள், துன்மார்க்கத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும், துன்மார்க்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றுதான், நாம் நீதி உழவுகளாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, இங்கே பாருங்க, 23ஆம் வசனம் எசேக்கியேல் 18:23 இப்படி சொல்கிறது, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ,
அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் இந்த எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளவு அருமையாய் தேவன் நம் மீது இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் பாருங்க. அவர் பூரண சகுணர் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறதுங்க. தங்களுடைய துன்மார்க்கத்திலே இருந்து நம்ம பாவத்திலே செத்து ஒழிவதற்காக தேவன் தன்னுடைய குமாரனை இங்கே அனுப்பலங்க. நம்ம பாவத்திலிருந்து நீங்கி நம்ம அவர் பாவத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவர் பிள்ளையாக மாறி அவரோடு அவருடைய உலகத்துக்கு போகும்போது, அவரோடு நாம் அந்த விண்ணுக்கு போகும்போது அவரோடு கூட நாமும் காலங்காலமாக நித்தியமாய் வாழ்க்கை வாழத்தான் தேவன் விரும்புகிறார்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் பாருங்க, துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள காரியத்தை எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் மிக அழகாக விளக்குறதுங்க. எப்படி 18ஆம் அதிகாரம் தகப்பனுக்கும் மகனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் உள்ள காரியங்களை விளக்குதோ, அதே போல இந்த 33ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கனும் நீதிமானையும் கொடுத்து சொல்கிறதுங்க. இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. அது மட்டும் இல்லை, ஏன் இந்த கிறிஸ்தவர்கள், அதாவது இந்த ஊழியக்காரர்கள், கிறிஸ்தவர்கள் என்று இல்லை, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவருடைய சத்தியத்தை அவருடைய வழிகளை கற்றுக்கொண்டவர்கள், ஏன் இந்த ஊழியக்காரர்கள் சும்மா பாவத்தை விட்டு வா, நீ தேவனை தேடு இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏன் எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்படின்னு கூட சில பேர் நினைப்பீங்க. ஆனால் அதற்கும் ஒரு காரணம் இருக்குங்க. என்ன தெரியுமா? எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எப்படி சொல்கிறது? மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாய் வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. என்ன எச்சரிக்கணுமா? பாருங்க 8ஆம் வசனம். நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்கையில், நீ துன்மார்க்கனுக்கு தன் துன்மார்க்கத்தினால் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தினாலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன். யார் கையில கேட்கிறாரு? கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக எங்கள் கையிலே. பாருங்க, நாங்கள் ஏன் இப்படி பேசுகிறோம், ஏன் செய்திகள் போடுறோம், ஏன் கூட்டங்கள் வைக்கிறோம், ஏன் தேவனை நோக்கி தேடணும்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துன்மார்க்கன் இறந்து போவது, துன்மார்க்கன் அவன் தன்னுடைய பாவத்தினால் இறந்து போவதை தேவன் விரும்பவில்லை. அந்த பாவத்தின் காரியத்தை சுட்டி காட்டாமல் நாங்கள் போய்விட்டால், நீ செய்வது தவறு என்று சொல்வதற்கான ஆட்கள் இல்லை என்றால் தேவன் அவருடைய இரத்த பழியை பாருங்க, அவன் செய்த பாவத்தினால் தான் அவன் சாகிறான் என்று வேதாகமம் சொன்னாலும் கூட, ஆனால் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரராக எங்கள் கையிலையும் தேவன் இப்படிப்பட்டதான காரியங்களை கேட்கிறார் என்று வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. நான் உன்னை இந்த ஸ்தானத்திலே ஏற்படுத்தினேன் என்றால் நீ அந்த ஆத்மாவுக்கு என்ன சொன்னாய்? பாருங்க, நான் இப்ப பேசுறது நான் எங்கே இருக்கிறேன், நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க. ஆனால் இந்த செய்தியை கேட்கும் பொழுது உங்கள் இருதயம் மாறி நீங்கள் பாவத்தை விட்டு விலகினீர்கள் என்றால் அந்த ஆண்டவர் உங்களை மன்னித்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் போது பரலோகமே சந்தோஷமாக இருக்கும். மாறாக நீங்கள் இன்னும் துன்மார்க்கத்திலே இருந்தீர்கள் என்றால் பாருங்கள், இந்த செய்திகள் உங்களுக்கு கேட்கவில்லை, உங்களை தொடவில்லை, நீங்கள் இவற்றை கேட்காமல் நான் இவற்றை பற்றி உங்களிடம் சொல்லாமல் போனேன் என்றால் உங்களுடைய இரத்தப்பழியை தேவன் என் கையில் கேட்பேன் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்க, துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்மாவை தப்புவிப்பாய். பாருங்க, மனுபுத்திரரே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறோம், நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்கிறீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோடு சொல். அது மட்டுமல்ல, மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி, நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை, நீதிமான் பாவம் செய்கிற நாளில் தன் நீதினால் பிழைப்பதும் இல்லை. பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும் போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் இழைக்கப்படுவதில்லை, அவன் செய்து தன் அநியாயத்தினாலே சாவான். பின்னும் சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லும் போதும் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்து, துன்மார்க்கன் தான் வாங்கின அடமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்பி கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை, அவன் நியாயமும் நீதியும் செய்தான், பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல். பார்த்தீங்களாங்க,
நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளால் பிழைப்பான். பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட அருமையான கர்த்தர் பாருங்க. நம்ம நீதிமான், நம்ம உண்மையானவன், நேர்மையானவன், ஒழுக்கமானவன், ஒழுக்கசீலன் என்று எப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருந்தால், ஆனால் நாம் செய்கின்ற ஒரு சின்ன பாவத்தின் நிமித்தம் நம்முடைய ஆத்துமா எங்கே போகும் பாருங்க, அது அழிஞ்சு போகும், அது நித்திய நரகத்தை நோக்கி போகும். ஆனால் அதே சமயம் துன்மார்க்கன் இவ்வளவோ துன்மார்க்கமாய் வாழ்ந்திருந்து கடைசியாக தேவனை பற்றி அறிந்து கொண்டு அவருக்காக தன் இருதயத்தை கொடுத்து தன்னுடைய பாவ காரியங்கள் எல்லாம் ஒழித்து விட்டு கர்த்தரே நித்திய தெய்வம் என்று சொல்லி அவரை நோக்கி வரக்கூடிய அந்த ஆத்துமா நிச்சயமாக சாவதில்லைங்க, அது பிழைக்கும் என்று வேதாகமம் சொல்கிறதுங்க. இப்போது நீங்கள் எந்த பக்கம் இருக்கீர்கள்? நீங்கள் நீதிமானா இருக்கலாம், ஒழுக்கசீலனா இருக்கலாம், எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் செய்கிற அந்த திருட்டுத்தனமான பாவம், அந்தரந்து செய்கின்ற பாவம், யாருமே நம்மளை பார்க்கவில்லை, நமக்கு தான் தெரிகிற நினைக்கிற அந்த பாவத்தின் நிமித்தம் உங்களுடைய ஆத்துமா சாகும். பாருங்கள், யாரும் என்னுடைய பாவத்தை தெரியாது, யாருக்கும் தெரியாமல் நான் அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன் நினைத்தால் கூட, ஆனால் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் ஒருபோதும் மறைந்திருக்க முடியாதுங்க. அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது என்று வேதாகமம் சொல்கிறதுங்க. அப்படி எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிற உங்கள் காரியங்களை தேவன் பார்த்து அவர் உங்கள் ஆத்மாவை வெறுத்தால், அரோசித்தால், நீங்கள் எங்கே உங்கள் ஆத்மா போகும்? இந்த ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் நீதிமானாய் இருப்பது பெரிய விஷயம் அல்ல, உத்தமனாய் இருப்பது பெரிய விஷயம் அல்ல. நீங்கள் கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிறீர்களா, அவர் பிரியப்படி வாழ்கிறீர்களா என்பதுதான் பெரிய விஷயம். ஒருவேளை நீங்கள் நீதிமானாய் இருந்து பொல்லாத பாவத்தை பிடித்து கொண்டிருந்தீர்கள் என்றால், துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு அவன் பரலோகம் சென்றாள் என்றால், ஆனால் உங்களுடைய நீதியின் நிமித்தம் நீங்கள் பாவத்தின் செய்த நிமித்தமாக நீங்கள் நரகத்துக்குத்தான் போவீர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் மிகுந்த வேதனையோடு சொல்லிக் கொள்கிறேன். அதனால் தேவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு கணம் உங்களை சிந்தித்து பாருங்கள். ஆகையால் இந்த காரியங்களை நாங்கள் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, லூக்கா 24:47 இப்படிதான் சொல்கிறது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்று சொல்கிறது. அப்படியாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவ காரியம் நம்மில் செயல்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய சித்தம் நம் வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் என்பது மிக நிச்சயமான உண்மை. அதனால் தேவனுக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பிதாவின் சித்தத்தை அறிந்து அந்த சித்தத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து நீங்களும் தேவனுடைய அவர் வருகையின் போது நீங்களும் அவரோடு கூட எதிர்கொண்டு போக நீங்கள் இப்போதே உங்களை தயார் செய்யுங்கள். உங்கள் ஆத்மாவை குற்றமற்றதாக காத்து கொள்ளுங்கள். எல்லா மகிமையும் என் தேவனாகிய கர்த்தருக்கே உரித்தாகட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமேன்.